ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் பெரிய அளவு மக்கள் புரட்சி வெடிக்க ஆரம்பிச்சிருது. இந்தியா கிட்ட நேரடியாவே உதவிகள் அந்த மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. பாகிஸ்தான்ல ஒரு பெரிய ப்ரெஷர் கிரியேட் ஆயிருக்கு. இப்ப இந்த நிலப்பரப்பு பாகிஸ்தான் கைய விட்டு போயிரும். அதை யாரும் தடுக்கவே முடியாது. இந்தியா எடுத்தே தீரும். அதுவும் இந்தியா இப்ப வெளிப்படையா வேற அறிவிச்சிருக்கோம். அத 2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். அப்படி நடக்கும்போது உலகம் இத எப்படி பார்க்கும்? வல்லரசு அமெரிக்கா இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அமெரிக்கா தலையிடாம பார்த்துக்கணும். அமெரிக்கா தலையிட்டா ஆட்டமே மாறும். அது எப்படி நம்மளோட நிலம் நம்ம மீட்கிறோம் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும், நெறைய பிளேயர்கள நம்ம துண்டிச்சு விடணும். குறிப்பா அமெரிக்கா மாரி வல்லரச துண்டிச்சு விடணும். அதுக்கப்புறம் பாகிஸ்தான் கூட இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகள் தான். அது பற்றி பிரச்சனையே இல்ல. அவர்கள் தலையிட மாட்டார்கள். அமெரிக்காவும் தலையிடாது. ஆனா அமெரிக்கால உள்ள செனட்டு, காங்கிரஸ், லாபி செய்ற குழுக்கள் அப்படின்னு 1 டசன் ஆட்கள் இருக்கார்கள். எல்லாரு கண்ணையும் உறுத்தாம பார்த்துக்கணும். அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறது தான். அது ரொம்ப சுலபம், ரொம்ப ஈஸி அப்படிங்கிறத மறைமுகமா இந்தியா சொல்லி காட்டியிருக்கு. அது என்னங்கிறத விரிவா பார்ப்போம். முதல்ல ஆக்கிரமிப்பு காஷ்மீர் சம்பந்தமா பிரைம் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், அதுக்கு ஜெய்சங்கர் எல்லாருமே பேசிட்டார்கள். இப்ப ஜெய்சங்கர் அது நம்மளோட நிலம், நம்ம கிட்ட வந்து சேரும் அப்படின்னு சொல்லி அடிச்சு சொல்லிட்டாரு. இதுக்கான காலக்கெடு அதுக்குள்ள எல்லாம் அவர் போல. நேரடியா எங்க போயிட்டாரு அப்படின்னா, அமெரிக்க இந்திய உறவுகளுக்குள்ள போயிட்டாரு. இது ஏன் அப்படின்னா, கேள்வி வருது. பிரஸ்ஸ பார்த்து அட்ரஸ் பண்ணும்போது தான் இந்த எல்லா விவகாரங்களும் வருது. ஆனா உலக அரங்குல இத 2யும் தான் கனெக்ட் பண்ணி பார்க்கிறார்கள். காரணம் அமெரிக்கா, கனடா விவகாரத்துல இந்தியாவ மிரட்டுதா அப்படிங்கிற மாரியும், அப்பல்லாம் மிரட்டலங்கிறது ஊரறிஞ்ச உண்மை. இந்தியாவ ஒத்துழைக்கணும் அப்படின்ட்டு வெள்ளை மாளிகையில உட்கார்ந்தே சொல்ட்டாங்க. அத கூப்பிட்டு டெல்லிக்கு கூட சொல்லல. சொன்னா அடி விழுகும்னு தெரியும். அந்த காலகட்டங்கள்ல என்னெல்லாம் கூத்து நடந்துச்சுன்னு நம்மளே விரிவா பார்த்தோம். இப்ப ஜெய்சங்கர் அவர்கள் சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான். அமெரிக்கா, இந்தியா அப்படின்னு பேச ஆரம்பிச்சாலே உடனே பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணார்கள். ஈராக்ல என்னெல்லாம் கொடுமைப்படுத்துனாய்ங்க, சிரியால என்னெல்லாம் பண்ணாய்ங்கன்னு இப்படி பேசிட்டு போக தேவை கிடையாது. அமெரிக்காவோட நம்ம குவாட் கூட்டணியில இருக்கோம். அந்த குவாட் கூட்டணியில அமெரிக்கா நெறைய விஷயங்கள நமக்காக விட்டு குடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விஷயத்த நகர்த்துறாரு. இது எதற்கு அப்படின்னா, ஒட்டுமொத்த எதிரிகளுக்கு தான். அமெரிக்கா எங்களுக்காக விட்டு குடுத்துருக்குடா அப்படிங்கிறது தான். பொதுவாவே அமெரிக்கா கூட்டணிக்குள்ள வம்படியா இழுத்துட்டு போய் உட்கார வச்சுரும். ஐரோப்பாவுக்கே இதான் நிலைமை. மத்த நாடுகளுக்கு கேட்கவே வேண்டாம். ஆனா, விட்டு குடுத்து தான் எங்க கூட கூட்டணியில அவர்கள் இருக்கார்கள் அப்படிங்கிறத தெளிவா போட்டு உடைச்சோம். இத அப்படியே அவங்களுக்கு உரசாம அழகா போட்டு உடைச்சிருக்கோம். அதுக்கு அடுத்த விஷயமா, ரஷ்யன் ஆயில் வாங்கும்போது முதல்ல அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவிச்சுச்சு. ஆனா, அமெரிக்காவ பொறுத்தவரையும் வல்லரசு நாடு அப்படிங்கிறனால நிறைய விஷயத்த வெவ்வேறு கோணங்கள்ல பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க. அப்படிதான் ரஷ்யாவோட ஆயிலையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னெல்லாம் விவகாரங்கள் சந்திக்க வேண்டியது வரும்னு இந்தியா சொன்னோம். உதாரணத்துக்கு இந்தியா வாங்கல. அந்த ஆயில் எங்க இருந்துடா மார்க்கெட்டுக்கு வரும் அப்படிங்கிறது தான் இந்தியாவோட கேள்வி. அப்படி மார்க்கெட்டுக்கு வரல அப்படின்னா, எவ்வளவு தூரம் எல்லாரும் கஷ்டப்படணும் அப்படிங்கிறது தான். இந்த கேள்விக்கான பதில்னு அமெரிக்கா கிட்ட கிடையாது. இந்தியா வாங்கிக்கட்டும்னு விட்டுருச்சுங்கிறது தான் சாராம்சம். இந்த மாரி ஈக்குவலான பெனிஃபிட் சுத்தி வளைச்சு 2 பேருக்கும் மியூச்சுவலான ஒரு பெனிஃபிட்டுக்குள்ள ரொம்ப அழகா டிராவல் பண்ண இந்தியா கத்துக்குச்சு அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயம். அமெரிக்காவ மியூச்சுவலா கொண்டு போறது அப்படிங்கிறதே மிகப்பெரிய கலை. அத ரவுண்ட் த கிளாக் 365 டேஸ் செய்யணும் அப்படின்னா சத்தியமா முடியாத காரியம். ஆனா அத செஞ்சுட்டோம் அப்படிங்கிறத மறைமுகமா இப்ப இந்தியா போட்டு உடைச்சிருக்கு. இனி வருங்காலங்கள்லயும் இதே மாரி தான் செயல்படுவோம் அப்படின்னு இருக்காங்க. அதனால இந்த பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ண அமெரிக்கா, ஈராக் மேல படையெடுத்த அமெரிக்கா பொய் சொல்லி, இந்த மாரி பட்டியல் போட தேவையில்ல. இதெல்லாம் நம்ம கடந்தே போயிறலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சிருச்சு இந்திய அரசாங்கம். இது எதற்காக அப்படின்னா, மக்களுக்கு இந்தியா மேல அமெரிக்கா பாசம் பொத்துக்கிட்டு வரணுமா அப்படின்னு கேட்டா, அதுக்கெல்லாம் இல்ல. அமெரிக்கா மேல பாசம் பொத்துக்கிட்டு வர வேண்டிய தேவையே இல்ல. மியூச்சுவலா பெனிஃபிட்டா போய்க்கிட்டே இருக்கலாங்கிற இந்திய அரசாங்கத்தோட பார்வை தான் மக்கள்கிட்டயும் இருக்கு, அரசாங்ககிட்டயும் இருக்கு. அப்ப எதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் அப்புட்ன்னா, எதிரிகள் சீனா போன்ற நாடெல்லாம் அமெரிக்காவ பெரும்பாலும் இதத்தான் சொல்லுவாங்க. உண்மையும் கூட. அந்த உண்மை எனக்கு எதுக்கு? நீ சொல்லிக்கடா! அப்படிங்கிற மாரி தான் இந்தியா இத கடந்து போக பாக்குது. அதே சமயம்
நாங்க 2 பேரும் மியூச்சுவலான பெனிஃபிட்ஸோட டிராவல் பண்ணி ஆரம்பிச்சே பல காலங்கள் ஆச்சு. அதனால இனி வருங்காலங்கள்ல அப்படிதான் நடக்கப் போறோம். எதிரிகள் நீங்க தயாராயிக்கங்க. ஏதாச்சும் சம்பவம் பண்ணும்போது ஐநால உட்கார்ந்து கண்ணீர் வடிக்கலாம். இல்ல அமெரிக்காவ உதவிக்கு கூப்பிடலாம். உதாரணத்துக்கு கனடா போன்ற நாடுகள் அமெரிக்காவ கூப்பிட்டு நம்ம தப்பிச்சுக்கலாம். முதல்ல அவர்களே எதிர்த்தார்கள். முடியலன்னோனே அமெரிக்காவ கூப்பிட்டாங்க, வரல. பிரிட்டன கூப்பிட்டாங்க, வரல. பிரான்ஸ கூப்பிட்டார்கள், வரல. இன்னைக்கு தனியா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இத விட கேவலமா உங்க நிலைமை ஆயிப்போயிரும் அப்படின்னு சீனா, பாகிஸ்தானுக்கு சொல்லியிருக்கோம். எதற்கு அப்படின்னா, தேர்தலுக்கு அப்புறம் இந்தியா செய்யப்போற சம்பவம் அப்படிங்கிறது நம்மளோட நிலத்த மீட்கிறது தான். ஆக்கிரமிப்பு காஷ்மீர மீட்கிறது தான். இதுக்கான சூழ்நிலை எவ்வளவு தூரம் தயாரா இருக்கு அப்படிங்கிறது தான். ஒண்ணு நம்மளோட தயார் நிலை. அது ஏற்கனவே தயார் நிலைக்கு வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு தலைவர்களா ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்றார்கள். எல்லாருமே ஹெவி வெயிட்டான ஆட்கள் தான். அதுக்கடுத்து உலகத்தோட சூழ்நிலை ரொம்ப முக்கியம். அந்த உலகத்தோட சூழ்நிலை எப்பயோ சாதகமா இந்தியா வளைச்சு டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்கிறத இன்னைக்கு போட்டு உடைச்சிருக்கோம். அப்ப சில காலங்கள்ல அடுத்தடுத்து நிறைய செய்ய போறோம். ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறது நம்மளோட கோர் அஜெண்டா. சுதந்திரம் வாங்கின காலகட்டத்துல இருந்து அது நிறைவேறும். அதுக்கடுத்து பெரிய அளவுல இந்தியா உலகத்தோட வலிமையான நாடா மாறணும். அதுக்கான விஷயங்களும் தொடர்ந்து நடக்கும் அப்படிங்கிறத டெல்லி ரொம்ப ஆழமா பதிய வச்சிருக்கு.